பாக்குறதுக்கு லக்ஸரியா இருந்தாலும் சொகுசு கப்பல்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல போகாது. கப்பல்ல பயணம் செய்ய யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். பொதுவா கப்பல்ல நீண்ட தொலைவிற்கு கண்டம் விட்டு கண்டம் போகிற பயணங்கள் மாத கணக்குல நீடிக்கும். என்னதான் கப்பல்கள்ல போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாலும் கூட அதிக நாட்கள் பயணம்னா கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஆனா கப்பல்ல பல மாதங்களா இருந்து போகிற தொலைவை விமானங்கள்ல ஒரு சில மணி நேரங்களையோ அல்லது ஒரு சில நாட்கள்லயோ கடந்துடலாம். இதுக்கு முக்கியமான காரணமே கப்பலோட குறைந்தபட்ச வேகம். கப்பல்கள் அதிகபட்சமாவே எந்த வேகத்துல இயங்குது, கப்பலோட வேகம் எவ்வாறு கணக்கிடப்படுது? இங்க எல்லா கப்பல்களும் ஒரே மாதிரியான வேகத்துல பயணிக்கிறது கிடையாது. பொதுவா சாலையில ஓட்டுற வாகனங்களும் வானூர்திகளும் நீர்வழி வாகனங்களான கப்பல்களோட வேகமும் அவற்றோட உடலமைப்பு, அதுல பொருத்தப்பட்டிருக்கிற இன்ஜின்கள், அதை இயக்குறவங்களோட திறன், பயண சூழல நிலவக்கூடிய தட்பவெப்பநிலை, அது மட்டும் இல்லாம பயணிக்கிற கடல் நீரோட தன்மைன்னு ஏகப்பட்ட காரணிகளை சார்ந்துதான் இருக்கு. பொதுவா கப்பல்கள் இயக்கத்தின் போது மாசு உமிழ்வை ஏற்படுத்துது. ஒரு கப்பல் அதிகமான வேகத்துல போகுதுன்னா அதிகமான மாசுவை உமிழ்கிறதுன்னு அர்த்தம். இதனாலேயே ஒரு சில சரக்கு கப்பல்கள் குறைந்த கார்பன் டை ஆக்சைடு உமிழும் விதமா குறைந்த வேகத்துல இயங்கக்கூடியதா வடிவமைக்கப்படுது. ஒருவேளை அதிவேகத்துல இயங்கக்கூடியதா வடிவமைக்கப்பட்டாலும் அனுபவமிக்க கேப்டன்கள் அதிக எரிபொருள் விலையை கருத்துல கொண்டு